இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாட் ஆர் வி கோயிங் டு டாக் அபவுட்? ரொம்ப ஈஸி. ஸோ டிசம்பர் அப்போ மட்டும் சரி கிறிஸ்மஸ் மெசேஜின்னு ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலும் இட் இஸ் வெரி எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டுன்ற மாதிரி இருக்கும் சில நேரம். எதனால? ஏன்னா நீங்கள் கிறிஸ்மஸை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பைபிளில் ரெண்டு இடத்துல தான் இருக்கு. எங்கெங்க? மத்தேயு, அப்புறம் மார்க்கு சுவிசேஷத்துலாம் கிடையாது. மார்க்கு சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போதே அவர் நேராக பேப்டிசம்க்கே வந்துட்டோம். ஸோ லூக்கா சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக பிறப்புக்கு முன்னாடியே ஜீசஸ் யார் அப்படின்றது அவர் அங்கே போயிட்டார். அதுக்கப்புறம் நேராக நம்ம காணா ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டோம். ரைட். ஸோ இப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு இடத்துல இருக்குது. இந்த ரெண்டு இடத்துல நம்ம இன்றைக்கி ஒரு பேசேஜ் வாசிச்சிருக்கோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்துலேருந்து அவர் பிறப்பை பற்றி எழுதின விஷயங்கள் இன்றைக்கி நம்ம வாசித்தோம். மெசேஜ் அப்படின்னா எங்கேருந்து வருது? மத்தேயுலேருந்து வருது. பைபிளை திருப்பலாமா? மத்தேயு 1ஆம் வசனம் அதிகாரம் 21ஆவது வசனத்துலேருந்து 23ஆவது வசனம் வரைக்கும். சாரி, நீங்கள் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பான் என்றார். இந்த ஒரு வசனம் மட்டும் நீங்கள் யோசிச்சோம். திஸ் இஸ் த மெயின் வேர்ஸ் ஃபார் டுடே. எதுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்றதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாரு? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஒரு சின்ன ஒரு பிரேயர் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாமா? Our loving heavenly Father, we praise you, Lord, we thank you. ஆண்டவர், இந்த காலையில் வேலையில், இந்த ஞாயிறு காலையில் வேலையில் எங்களை நீங்கள் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்குறக்காக, இது கிறிஸ்மஸ் டைமாக இருந்தாலும், நியூ இயர் டைமாக இருந்தாலும், ஈஸ்டராக இருந்தாலும், எந்த டைமாக இருந்தாலும் ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகளை நாங்கள் கேட்குறதுக்கு தான் நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வரோம் ஆண்டவரே. வி ஹேட் அவர் கொயர் சர்வீஸ். ஆனால் இன்றைக்கி நாங்கள் சர்ச்சுக்கு நாங்கள் பாட்டு பாடணுன்றதுக்காக மட்டும் வரல ஆண்டவரே. எங்கள் காணிக்கைகளை நாங்கள் கொடுக்கணுன்னு மட்டும் வரல, உங்களை ஆராதிக்கணுன்றதுக்கு மட்டும் வரல ஆண்டவரே. ஆண்டவர், உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷன் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்க. லார்ட் மேக் அஸ் லிவ். இது வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்கணும், இதுக்காக தான் நாங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்கோம்னு நாங்கள் சொல்லலாம். இப்போ நாங்கள் பண்ணுற ப்ரேயரும் ஆண்டவரே நீங்கள் கேளுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே. லார்ட் மேக் அஸ் லிவ், பிளெஸ் அஸ் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ரைட். ஸோ இந்த வசனம் திஸ் இஸ் பின் ரன்னிங் இன் மை ஹெட் ஃபார் அ லாங் டைம். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் தேவன் என்னுடைய ரட்சிப்பு. ரைட். த லார்ட் இஸ் மை சால்வேஷன். த லார்ட் இஸ் சால்வேஷன். அதுதான் இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம். இயேசு என்ற பெயர் நம்ம நிறைய பேர் யோசிக்கோமா தெரியாது. இது எபிரேய பேர் யோசுவான்ற எபிரேய பெயருக்கு உள்ள கிரேக்க டிரான்ஸ்லேஷன். ஆனால் நீங்கள் பைபிளை கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இயேசு ஜாஷ்வான்னு யாரும் சொன்ன அப்படி எங்கேயுமே எழுதம் வாசிக்கல. இயேசு எல்லாரும் எப்படி கூப்பிட்டாங்க? ரபோனின்ற பெயர் இருக்குது, டீச்சர்ன்ற பெயர் இருக்குது, மாஸ்டர்ன்ற பெயர் இருக்குது. அவர் பேரை வச்சு நம்ம சொல்லாமல் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகர். ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசு என்ற பெயருக்கு இட்ஸ் த லார்ட் இஸ் மை சால்வேஷன். ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு. ஏன் அந்த பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த வசனத்தில் அப்படியே யோசேப்புக்கு தேவதூதன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுற. எதனால? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நம்ம இந்த வசனம் வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச
பைபிளில் நீங்கள் எத்தனை பேர் அந்த கிடியன்ஸ் அந்த நியூ டெஸ்டமெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? அதில் எத்தனை டிரான்ஸ்லேஷன் இருக்கும்? யாருக்கார் ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனாக வரிசையாக வந்து எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் யோவான் 3:16 மட்டும்தான் இருக்கும். ஃபார் காட் so loved the world that he gave his only begotten son, that whomsoever, யாருனாலும் கிடையாது, யார் எக்காலத்திலையும் whomsoever believes in him, they will not perish but have eternal life. Can we have the verse in Tamil? Right. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நீங்கள் அந்த டிரான்ஸ்லேஷனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் எவ்ரி என்ன சொல்ல, ஒவ்வொரு வேர்ஷன்லேயும் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து வாசிச்சேன். நான் இட்டாலியன் படிச்சுக்கிட்டேன், நான் ஜெர்மன் படித்தேன், ஃப்ரெஞ்சு படித்தேன் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் ஒன் பர்டிகுலர் டிரான்ஸ்லேஷன். ஃப்ரெஞ்சான்னு தெரியலை, ஆனால் அதுக்கு மேலே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மொழியிலையும் வந்து தே வாண்டட் பீப்புள் டு லேர்ன் தட் ஒன் வேர்ஸ். ரீசெண்டாக கேள்விப்பட்டேன், நீங்கள் வந்து ஒரு பாஸ்டர் வந்து சர்ச்சில் வந்து ஒரு 20 பேரை முன்னாடி நிப்பாட்டிட்டார். சர்ச்சில் முன்னாடி நிப்பாட்டிட்டு கையில் பாட்டில் வச்சுருக்க, கையில் ஒரு 20 ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வச்சுருக்காங்க, கையில் ஒரு 10 பாட்டில் வச்சுருக்காரு. வச்சுட்டு சரி இந்தாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாதா, யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லணுமா, எல்லோரும் ஒருத்தருக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியணும்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையா சரி அப்படி போயிட்டு யாருக்கு இங்கிலீஷ் தெரியும் அவங்க கையில் மட்டும் 10 பாட்டிலையும் கொடுத்துட்டார். அப்புறம் வந்து அங்கேருந்து ஒரு பாட்டில் எடுத்து நீங்கள் மீதி எல்லோரும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க, வச்சு சமாளிச்சுக்கோங்க. என்ன சொன்னார்? இல்லை, இன்றைக்கி வந்து உலகத்தில் இங்கிலீஷ் தெரிஞ்ச மக்களுக்கு வந்து சுவிசேஷம் நம்ம அறிவிச்சிட்டோம், மீதி உலகத்தில் வந்து 90% மேலே ஆட்களுக்கு அவங்களுக்கு தெரியலை. அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, அது உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அதை நான் பார்த்தோன்னே எனக்கு இமீடியட்டாக டவுட் தான் இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் நான் தெரிஞ்சு பேசி தான் எனக்கு புரியும் அப்படியா நம்ம சொல்லியிருக்கோம்? இல்லையே. நேற்று உள்ள அவுட்ரீச்சில் தான் பாஸ்டர் சொல்லிட்டு தாங்க, இந்தியாவோட ஜனத்தொகை வந்து சீனாவை முந்திட்டோம். இந்தியாவும் சைனா வந்து உலகத்தில் மற்ற எல்லாரையுமே வந்து எவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கோம். அண்ட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் வந்து இயேசுவை பற்றி தெரியாத மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. காட்டில் இருக்காங்களா, என்ன ஏதுன்னு தெரியல, ஆனால் மற்ற எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கேட்குறதுக்கு ரெடியான்னு யோசிச்சு பாருங்க. இல்லை, இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்னு நம்ம யோசிச்சோன்னாலே எனக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ தெரியுது, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நான் டெக்கரேஷன் போடுறதுக்கு நம்ம கிறிஸ்டியன்ஸ் பண்ணுறோமா பண்ணலையா அது வேறு விஷயம். அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்குன்னு எங்கள் ஆஃபீஸ்லலாம் நல்லா ஞாபகம், ஒரு பெரிய பட்டாளமே வந்து இறங்கிடும். எங்களுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ போதும். சின்ன பிள்ளைங்களை கேட்டால் எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா போதும். அவர் உருண்டியாக இருக்கா, அவர் முகம் தெரியலை, அந்த தாடி வந்து வெள்ளை கலர்லேருந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் ஆன மாதிரி கூட இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா பிடிக்கும். எதனால? ஒரு சாக்லேட் பேக்கெட்டில் வச்சுருந்தா எனக்கு அது போதும். மிஞ்சி போனால் நான் 2-3 சாக்லேட் அவர்கிட்டருந்தே நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா போதும். த ப்ராப்ளம் வித் த வேர்ல்ட் டுடே இஸ், எனக்கு இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்து டெக்கரேஷன்ஸில் முடிஞ்சிருச்சு, லைட்டில் முடிஞ்சிருச்சு, ஸ்டார்ஸில் முடிஞ்சிருச்சு, வேறு கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஸ்வீட்டில் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்மஸ் தாத்தா மேலே எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னுலாம் தெரில. எனக்கு ஆரம்பத்தில் ஞாபகம் இருக்கு, நம்ம சர்ச்சில் கிறிஸ்மஸ் தாத்தா வரும்போது ஒவ்வொருத்தரையும் ஒரு சின்ன பிள்ளை கத்திரும். அதெல்லாம் இப்போ அதெல்லாம் தாண்டிட்டாங்க. இப்போல்லாம் பிள்ளைங்க வந்து இந்த தாத்தாவை பற்றிலாம் எனக்கு பயம் கிடையாது. தாத்தாவாக இருக்கட்டும், யார் அந்த வேஷத்துக்கு பின்னாடி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பாக்கெட்டில் என்ன சாக்லேட் இருக்குது திறந்து காமிங்க அப்படின்னு.
இன்னைக்கு உலகம் அப்படி மாறிடுச்சு. But that is not how Jesus was first introduced. இயேசுவை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆர்டினரி இன்ட்ரடக்ஷன் இருந்துச்சா ஜீசஸ்க்கு? யோசிச்சு பாருங்க. நீங்க மரியாள்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, லூக்கா புஸ்தகத்தில் இருக்கு. மரியாள்கிட்ட இருந்து காப்ரியேல் ஆகிய தூதன் வந்து நேராக வந்தவன் என்ன சொல்றாரு? கிரீட்டிங்ஸ் ஃபேவர்ட் பை த லார்ட். லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலேருந்து 30வது வசனம் வரைக்கும் எடுத்து வாசிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் காட்ஸ் வேர்டுன்ற டிரான்ஸ்லேஷன்லேருந்து நான் இங்கிலீஷில் ஒரே நிமிஷம் வாசிக்கிறேன். when the angel entered her home he greeted her. எப்படி கிரீட் பண்ணாரு? you are favored by God, the Lord is with you. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். This was the first announcement. இயேசுவோட காலத்தில் வந்த முதலாவது அனௌன்ஸ்மெண்ட். யோசிச்சு பாருங்க. The first announcement was கிருபை பெற்றவளே வாழ்க. நம்ம இன்னைக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ் நம்ம எல்லாரும் பாடி, வி விஷ் யூ அ மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் நம்ம எல்லாம் பாடியிருக்கோம். ஆனால் த ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்மஸ்ன்னு நடக்கிறதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன? யூ ஆர் ஃபேவர்ட் பை காட். யூ ஆர் கர்த்தர் கிருபை பெற்றவளே, கர்த்தரின் கிருபை பெற்றவளே வாழ்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்த சென்டென்ஸ்ல God is with you. கடவுள் உன் கூட இருக்கார். ஸோ இன்னைக்கு காலையில் நாம் சொல்ல வந்த கிறிஸ்மஸ் மெசேஜ் என்ன? ஜீசஸ் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்த? வி சே தட் இது வந்து ஒவ்வொரு அவுட்ரீச் ப்ரோக்ராம்லேயும் இது பேசப்படாதான் போகுது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நான் கிறிஸ்டியன்ட்ட ஒரு கிறிஸ்டியன் நான் எப்படி பேச அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்ன? அவங்க எடுத்தோன்னு என்ன பண்ண ட்ரை பண்ணாங்க? இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படத்தை போட்டு காமிக்க ட்ரை பண்ணி அவர் பயந்துட்டார்னு என்கிட்ட ஒன்று சொன்னாங்க. கிறிஸ்மஸ் டைம், கிறிஸ்மஸை பற்றி ஏன் நீங்கள் சொல்லலைன்னு பிறகுதான் அவங்களுக்கு அந்த யோசனையே வந்துச்சு. ஏன்? கிறிஸ்மஸோட ஸ்டோரி என்ன? தேவன் நம்ம மேலே அவ்வளோ அன்பு கூர்ந்து இந்த உலகத்துக்கு அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்காக அனுப்பினார் அப்படின்றது. ஆனால் அந்த அனுப்புனதுக்கு முன்னாடி வந்த மெசேஜ் என்ன? கிரீட்டிங்ஸ் ஃபேவர்ட் பை த லார்ட். யோசிச்சு பாருங்களேன், கிருபை பெற்றவளே வாழ்க. திஸ் வாஸ் டு மேரி. இதில் இதுக்கப்புறம் ஒரு 3 months to 6 months இருந்திருக்கலாம், என்னன்னு தெரியல. ஆனால் அடுத்த மெசேஜ் யாருக்கு? யோசேப்புக்கு. இங்கே ஒரு மெசேஜ் மரியாளுக்கு. அந்த மெசேஜை கேட்டவனே அதுக்கு அடுத்த வசனம் வாசிச்சு பாருங்க, 29வது வசனம். அவளோ அவனை கண்டு இந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். இது வந்து நம்ம ஆனால் இன்னைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எத்தனை பேருக்கு என்னை பற்றி ஏதாவது நல்லது சொன்னால் எனக்கு உடனே அவங்கள நம்பிட்டு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இப்போ கொயர் மக்கள்லாம் நான் நல்லா பாட்டேன்னு நாங்கள் சொல்கிறாங்களா சொல்லலையா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலவும் அப்படி இருக்கு. ஆனால் அன்னைக்கு மரியாள் பாருங்க, கிரீட்டிங்ஸ், த லார்ட் இஸ் வித் யூ, ஆண்டவர் உன் கூடயே இருக்கிறாருன்னு சொன்ன உடனே மரியாளோட ரெஸ்பான்ஸ் வந்து ஏன் இப்படி? லூக்காவில் வந்து ஆரம்பத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா விஷயத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல இருக்குது, ஆலயத்துக்கு போகும்போது நடந்த விஷயம் இருக்குது. 12 வயசில் இயேசுவை பற்றி இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே மனத்துக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தாள். ஷி வாஸ் எ வெரி வெரி தாட்ஃபுல் பர்சன்.
இது ஆக்சுவலாக இன்றைக்கி இது சொல்ல தேவை இருக்கு. எத்தனை பேர் நம்ம லைஃப்பில் நடக்கிறத நம்ம யோசித்து பார்க்குறோம்? எத்தனை பேர் நான் டெய்லி நான் என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றதை நான் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்? சொல்லுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு ஒவ்வொருத்தவங்க சொல்கிற அந்த வார்த்தையும் எனக்கு உள்ளத்தில் நிற்கிது. எதனால இப்படி சொன்னார்? இந்த யோசனைக்கு எதுவுமே பேசலை பாருங்க. இந்த வார்த்தையினால் கலங்கி, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எழுதியிருக்கு, she was startled. திடீர்னு பயமுறுத்தின மாதிரி இருந்துச்சு. என்ன நினச்சி எனக்கு புரியலையே. and tried to understand, tried to figure out what was going on. Try to figure out இந்த greeting என்ன மீனிங்கில் இருக்கும். What is the meaning of this greeting? இது நம்ம யோசிக்கிறோமா? Are we thinking about this today? ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வரதான் போகுது. நம்மளுக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை வயசுக்கு அத்தனை கிறிஸ்மஸ் நம்ம கொண்டாட தான் போகிறோம். மிஞ்சி போனால் ஒரு வருஷம் குறையும். எப்போ இல்லை, என் பர்த்டே ஜான்வரியில் இருக்குது, கிறிஸ்மஸ் டிசம்பரில் வருது. அப்படின்னா ஒரு வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஆனால் மற்றபடி நம்ம என்ன சொல்கிறோம்? ஒவ்வொரு வருஷமும் நான் கிறிஸ்மஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு நம்ம மைண்டை இது பண்ணுறதுக்கு, சரி நம்ம மைண்டை சந்தோஷப்படுத்துறதுக்குன்ட்டு எக்கச்சக்கமான கிறிஸ்மஸ் தாத்தாக்கள் வந்துடுறாங்க, எக்கச்சக்கமான சாக்லேட்ஸ் கொடுத்துட்றாங்க. வேறு என்ன நடக்குது? டெக்கரேஷன்ஸ் நடந்தது, புது ட்ரெஸ்ஸு, புது பேண்ட்டு, ஷர்ட்டு, சாரீ எல்லாம் வந்துடுது. வெளியில் யார் பார்த்தாலும் ஒரு சிரிச்சுட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சிரிக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஒரு மாதம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்து பேக் பண்ணிடுறாங்க, ஸ்டார் எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சிடுறாங்க. அப்புறம் திரும்ப காலம் போனோமோ அதையே போகுது. அதான் நான் இது வருஷம் இத்தனை வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோமா? சி, ஐ ஹவ் கிராஸ்ட் 40. எனக்கு 40 வருஷமாக நான் அதான் நான் பண்ணிட்டுருக்கேன்னா. இப்படி தான் நம்ம யோசிக்கிறோமா? இஸ் திஸ் ஆல் கிறிஸ்மஸ் மீன்ஸ் டு அஸ்? மரியாளுக்கு வந்த மொத்தம் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டவனே இந்த கிரீட்டிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு she started thinking. இன்னைக்கு இன்னைக்கு வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் முதல்ல சொன்ன வசனம் தான் நம்மளோட வசனம். என்ன? அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. எதனால? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். he will remove sins first. எடுத்தவனே அவங்களை ரட்சிப்பார்னு சொல்லலை, அவங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்படின்னா ரட்சிப்புக்கு முன்னாடி என்ன தேவைப்படுது? பாவம் என்னை விட்டு போக வேண்டியது, என்னை எடுக்கப்படணும். புரியுது? இதுதான் இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு நம்மளோட கோர் மெசேஜ். ஆனால் மரியாள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? ஆண்டவர் உங்க மேல சாரி, கேன் வி கோ பேக் டு வெர்ஸ் 28? அவள் இந்த வீட்டில் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க. நம்மகிட்ட யாராவது கிரீட்டிங்ஸ் பிளெஸ்ட் ஆஃப் த லார்ட், காட்ஸ் கிரேஸ் இஸ் ஆன் யூ யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம்? என் மேலே பாவமே இல்லை, என்னைய மாதிரி உலகத்தில் பரிசுத்தவான் அதெல்லாம் என்னைய மாதிரி யாருமே இல்லைன்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம அந்த லெவலுக்கு இன்னைக்கு நம்ம போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கு. இல்லைன்னா இவங்களை நான் நம்ப முடியாது, எதுக்கு இவங்களை நான் நம்புகிறேன், ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க, என்கிட்ட என்ன வேணும்னு பார்க்குறாங்க, நான் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், எதை பார்க்குறாங்க, ஏது பார்க்குறாங்க. யோசிக்கிறோமா யோசிக்கல? நீங்களே சொல்லு. எத்தனை பேர் ஒரு தடவையாவது நான் அப்படி யோசிச்சிருக்கேன்னு சொல்லுங்க பாப்பா. I won't ask you to raise your hands. இன்னைக்கு ஆனால் உலகத்தில் எப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸுக்கு நல்ல மரியாளோட ஒரு ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது? எதுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரீட்டிங்? இந்த கிரீட்டிங்க்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா இன்டெரக்டாக நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு இந்த மெசேஜ் நம்மளுக்கு வந்ததுக்கு என்ன அர்த்தம்ட்டு நம்ம வீட்டில் போய் யோசிச்சு பார்க்கணுமா தேவையில்லையா? ஆண்டவர் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் பூரா ஆண்டவர் நம்மகிட்ட சர்ச்சில் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அன்றைக்கு திடீர்னு இந்த உங்கள் சர்ச்சு மெசேஜ் நான் கேட்டேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் நிறையா படிச்சுக்கிட்டேன். எப்படி காண்டாக்ட் பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது கூட எனக்கு தெரியாது. ஆனால்
அப்படின்னா என்ன நடக்குது? ஆண்டவருடைய வார்த்தை வந்து சர்ச்சில் பேசப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ பேருக்கு ஒரு காலத்தில் வந்து போக முடியல. ஒரு காலத்தில் நம்ம கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணோம், அந்த கேசட் வந்து இதாச்சு, ஸ்பாயில் ஆச்சு, அதெல்லாம் இருக்குது. அதை அப்புறம் நெட்டில் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணோம், நிறைய வேலை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு மெசேஜ் போகுது, இங்கே ஒரு மெசேஜ் போகுது, அங்கே ஒரு மெசேஜ். ஆனால் இந்த வருஷம் பூரா ஆண்டவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த வருஷத்தை தான் எனக்கு என் மெசேஜ் நீங்கள் ஒவ்வொரு தடவை கேட்கும்போது நீங்கள் இல்லை, நீங்கள் ஆண்டவர் பேசுறதுக்கு முன்னாடி, சர்ச்சு மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசணும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினால நான் பிழைப்பேன்ற அந்த வசனம் வந்து எப்போ வந்துச்சு? இந்த வருஷம் ஃபுல்லாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்னா ஆண்டவர் எனக்கு அதை சொல்லி கொடுத்தனால அது வந்து சர்ச்சில் மெசேஜில் ஆரம்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி சொல்லணுன்ட்டு திரும்ப திரும்ப திஸ் என்டையர் இயர் யூத் சர்வீஸில் அந்த வசனம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் வந்து நம்ம சர்ச்சில் இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கு. அப்படின்னா இதெல்லாம் என்ன மீனிங்? ஆண்டவர் இத்தனை மாதம் என்கிட்ட நீங்கள் பேசின ஆண்டவர் இன்னைக்கு டிசம்பரில் என்கிட்ட நீங்கள் பேச முடியுமா? அப்படி பேச முடியும்னு எத்தனை பேர் கை தூக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்ல ரைட். அப்படி பேசுகிற ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட என்ன சொல்கிறாரு? இந்த கிரீட்டிங்க்கு என்ன அர்த்தம்ன்ட்டு மரியாலே யோசிச்சாலே நம்ம என்ன செய்கிறோம்? ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக என்னதுங்க, நீங்கள் இப்போ நம்ம வாசிச்ச இன்றைக்கி உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஹாஸ் கம். அதுக்கப்புறம் இந்த இங்கிலீஷில் அந்த வசனம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா. லூக்கா 2:11 என்ன எழுதி, on this day is born in the city of David a savior who is Christ the Lord. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 14வது வசனம் வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ரைட், திஸ் வாஸ் த, இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்த மெசேஜ். யார்கிட்ட? ஷெப்பர்ட்ஸுக்கு வந்த மெசேஜ். கரெக்டா? அப்படி வந்து இன்னைக்கு உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இரட்சகர் எல்லாம் சொல்லிட்டு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஸோ இந்த மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாகன்றதை வச்சு தான் மேக்ஸிமம் நம்ம எல்லாம் எது நம்மளுக்கு வசதியாக இருக்கோ அதுதான் எடுத்துக்கிறோம். அதை வசதியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக. எல்லாரும் பார்த்தாலும் சிரிங்க, பாடும்போது சிரிங்க, மெசேஜ் கேட்கும்போது என்னைய பார்த்து சிரிங்க, நானும் உங்களை பார்த்து சிரிக்கிறேன். இப்படியே போய் this is what we are doing, this is what we have been doing every Christmas. எல்லா கிறிஸ்மஸ் காலத்துலேயும் வந்து எல்லாருமே முடிஞ்சளவு சந்தோஷமாக இருந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கேன். என்ன செய்கிறோம் அன்றைக்கி? கிறிஸ்மஸ் அன்றைக்கினா நாங்கள் பிரியாணி தான் செய்கிறோம். அப்படி இப்படி எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒன்று செஞ்சு we are keeping ourselves happy. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் ஆளாளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸ்லலாம் சீக்ரெட் சாண்டா, யாருக்கு நாங்கள் ப்ரெசென்ட் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனால் நாங்கள் ப்ரெசென்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா. யார் இதை கண்டுபிடிச்சி வச்சான்னு தெரியல. ஆனால் கட்டாயம் வந்து எவனா ஒருத்தன் யூ நோ ஹவு த ஹோல் வேர்ல்டு ஒர்க்ஸ் இன்னைக்கு. அதனால் இது வந்து புதுசாக வந்து யாருக்கும் என்ன ரீசனுக்காக இப்படிலாம் ஐடியா கண்டுபிடிச்சிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்படியே கொண்டு போய் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற வார்த்தை, மரியாள் என்ன கிரீட்டிங் சிந்தித்தாள். அதனால மரியாள் சிந்தித்ததுனால அதுக்கு இம்மீடியட்டாக எதுவுமே பேசலை. she didn't have to say anything. 30வது வசனம் லூக்கா 1:30 எடுத்து பாருங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவருடைய வார்த்தை, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வார்த்தை எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பைபிள் ஃபுல்லாமே நம்மளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள். கரெக்டா? அது என்ன எழுதியிருக்கு? ஜீசஸை பற்றி அவர் வந்து ஆரம்பத்திலே வந்து அவர் தூக்க முதல்ல வந்து த வேர்ட் ஆஃப் காட்ன்றது வந்து நிறைய இடத்துல பைபிளில் எழுதியிருக்கு.
யோவான்ல எழுதியிருக்கு, 1 யோவான்ல திரும்ப எழுதியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து அவர் பேர் வந்து த வேர்ட் ஆஃப் காட்ன்ட்டு தைல எழுதியிருக்கு. இது எல்லாமே வந்து பைபிள்ல இருக்கு. ஆனா அதனால வந்து நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமா தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை, நம்ம அப்படி எல்லா வார்த்தையுமா வாசிக்கல. ஆனா அப்படி வாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரா? பிகாஸ் ஜீசஸ் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் காட். எப்படி நம்ம சொல்றோம்? பிலிப்பு என்ன சொல்லலாம்? பிலிப்பு எங்களுக்கு தேவனை காண்பியும், நாங்க அப்ப திருப்தியா இருக்கோம், we will be happy, நாங்க திருப்தி ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். நான் உன்னோட இத்தனை வருஷம் கூட இருக்கேனே பிலிப்பே, உனக்கு இன்னும் தெரியலையா? நீ என்னைய பார்த்தனா பிதாவை பார்த்திருக்க, நீ பார்த்த மாதிரி. அப்படின்னா என்ன சொல்ற? ஜீசஸ் இஸ் த ரெவலேஷன் ஆஃப், நம்ம கண்ணுக்கு தெரிய முடிஞ்ச ரெவலேஷன், நம்ம மூளைக்கு சிந்திக்க முடிஞ்ச ரெவலேஷன் ஆஃப் காட். ஆண்டவரை பற்றி உள்ள வெளிப்படுத்தல் வந்து அப்படியே இயேசு கிறிஸ்து. அந்த வெளிப்படுத்தல் நம்மளுக்கு எப்படி கொடுத்தாரு? அந்த காலத்தில் இருந்தவனுக்கு ஜீசஸை நேராக அவங்க கண்ணால் பார்த்தாங்க. அதனால பேதுரு எழுதுறாரு, நாங்கள் எங்கள் கண்ணால் அவரை பார்த்தோம், அவரோட மகிமையை நாங்கள் கண்டோம். எப்போ? அந்த டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டனில் வந்து இயேசுவோட உண்மையான அவர் பார்க்க உண்மையாகவே எப்படி இருந்திருப்பான்ற 3 பேர் பார்த்தாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேர் பார்த்தாங்க. கரெக்டா? ஸோ இப்படி நம்ம எடுத்து பார்க்கும்போது சரி, ஜீசஸ் இஸ் தி ஆக்சுவல் ரெவலேஷன் ஆஃப் காட். இந்த இயேசுவை பற்றி பைபிள் பூரா எழுதியிருக்குன்னா, இல்லை ஆரம்பத்தை என்ன எழுதியிருக்கு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதில் எங்கே ஜீசஸ் இருக்காரு? ஜீசஸ் அங்கே இருக்கார். ஏன் தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ண அவங்களுக்கு கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு தெரியலை. எபிரேய மொழியில் யூஸ் பண்ண வார்த்தை வந்து ப்ளூரலில் இருக்குது. ஏலோஹிம்ன்ற வார்த்தை இருக்குது, ஏழுன்ற வார்த்தை இல்லை. அப்படின்னா அங்கேயே வந்து இயேசு கிறிஸ்து அங்கே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அங்கே இருந்தார். 2ஆம் வசனம் என்ன இருக்கு? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கணும். திரியேக தேவன் 3 ஃபார்ம்ஸ்லேயும் தேவன் அங்கே இருந்தார் அப்படின்னு. அப்படியே நீங்கள் பைபிள் ஒவ்வொரு இடத்துலையும் வாசித்து பார்க்க யூ அண்டர்ஸ்டாண்ட் ஜீசஸை பற்றி தான் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அதான் வந்து பேதுருன்ற பவுல் சொல்கிறார். இது ரொம்ப அழகாக வந்து ஃபாஸ்டர் சாம் பி செல்லத்துறை அவரோட ரோமன்ஸ் புக்கில் உள்ள ஹீ ஹேஸ் ஒரு பைபிள் ஸ்டடி, ரோமன்ஸ் புக்கில் உள்ள பைபிள் ஸ்டடி யூடியூப்பில் இருக்கா, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் இருக்குது. நீங்கள் வாசிக்கலாம், நீங்கள் பார்க்கலாம். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், இட் இஸ் வெரி லாங், இட் இஸ் வெரி டீட்டெயில்டு. அதில் அவர் என்ன சொல்கிறார்? பவுல் வந்து அவர் வந்து அந்த அவரோட ஞானத்தில் பவுல் வந்து பிறந்தது ஒரு பரிசேய குடும்பம். அவர் பிறந்து வளர்ந்து அவர் பரிசேயராக வாழ்ந்து வந்த பிறகும் அவருக்கு ஜீசஸை பற்றி பைபிளில் கண்ணுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன நடந்துச்சு? இயேசு அவரை நேராக சந்தித்து அதுக்கப்புறம் வந்து பைபிள் என்ன இருக்கு? 3 வருஷம் அவர் வந்து டெசர்ட்டில் போய் சிலிசியா அங்கே சிலிசியா தார்சோ அந்த இடத்துல அந்த 2 இடத்துக்கு வந்து திரும்ப போய் ஹீ ஸ்பெண்ட் 3 years ரீலேர்னிங். திரும்ப படிக்கும்போது இப்போ ஆண்டவர் கண்ணை திறந்த பிறகு வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? அவங்களுக்கு புதிய ஏற்பாடு அந்த காலத்தில், பவுலுக்கு இல்லை. ஆனால் நம்மளுக்கு புதிய ஏற்பாடு இன்னைக்கு இருக்கு. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடையும் சேர்த்து படிக்கிறதுக்கு உள்ள ஆண்டவர் அந்த வெளிப்பாடை நம்மளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்துருக்கார். இல்லை நீங்கள் எல்லாம் சொல்லிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் இது வரைக்கும் அதிக ஞானின்றது யாரை பற்றி சொல்லியிருக்கு? மனுஷர்கள்ல இதுக்கெல்லாம் அதிக ஞானி உலகத்தில். அவருக்கு முன்பாகவும் அவர் அந்த அளவுக்கு ஞானி கிடையாது, அதுக்கப்புறமும் ஞானி கிடையாது. யாரு? சாலமன். சாலமன் வந்து என்ன சொன்னாரு? நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன வாசிக்க போறீங்க? சங்கீதங்கள் வாசிக்க போறீங்க. தாவீதுடைய சங்கீதங்கள் நிறைய வாசிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீதிமொழி, சாலமன் எழுதின நீதிமொழி. அதுக்கப்புறம் என்ன வருது? பிரசங்கி வருது. தாவீது எழுதின ஸ்டைல் எப்படி இருக்கு?
நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தேவனை துதிப்பேன், போற்றுவேன், கடைசி சங்கீதம் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிப்பேன், அப்படி நான் போற்றுவேன். அதான் இருக்கு. சாலமன் என்ன சொல்றாரு? எல்லாம் அவங்க அப்பா உலக ஞானின்னு பேர் வாங்கல, உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் அனுபவித்தேன்ற பேரு கேட்கல. அவர் என்ன சொன்னாரு? 1000 நாட்களையும் பார்க்கிலும். அது கோராவர்ஸ் புத்திரர்கள் எழுதின சங்கீதனால அவர் என்ன சொன்ன? ஆண்டவரே, நான் உங்க சமூகத்தில் நான் இருக்கேன், எனக்கு அது போதும். அவர் பாஷையில் எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தேவனில் நான் சந்தோஷமாக இருப்பேன், களி கூறுவேன், ஆண்டவருடைய நன்மைகள் அன்பு பெரியதுன்னு பாடினார். உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து இருக்க மூளை எல்லாமே வச்சிருந்த சாலமன் என்ன சொன்னார்? அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு அவர் கடைசி காலம் வரைக்கும். ஆனால் அவர் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கா அவங்களுக்கு? அது ஒன்று தான் நான் கேட்குறேன். எல்லாமே மாயை, எல்லாமே வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்கிறவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 0 to 100 எத்தனை % அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார்? 0% சந்தோஷமாக இருந்திருக்காதுன்னு தானே தெரியுது. இது எனக்கு எவ்வளோ நாளாக என் மைண்டில் இது குத்துச்சு தெரியுமா? எவ்வளோ நாளாக என் மைண்டில் இந்த வார்த்தை குத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்? அப்புறம் எதுக்கு அது பைபிள் எழுதியிருக்கு? அவர் கடவுளை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. நீங்கள் பிரசங்கி ஆக்சுவலாக வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் மாயைன்னு சொன்னதோட தேவனை பற்றி கூட எழுதியிருக்காரு. யாருக்காவது அது ஞாபகம் இருக்கா? இல்லை, யோசிச்சு பாருங்க. யாருக்காவது நீங்கள் ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வரல. ஆனால் அப்புறம் ஏன் அப்படி ஆண்டவர் பைபிள் எழுதியிருக்காருன்னு பிறகு ஆண்டவர் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை, ஐ வில் நெவர் ஃபர்கெட். ஏன்? அவர் சொன்ன சாலமனுக்கு ஒரு விஷயம் ஆண்டவர் காமிக்கவே இல்லை. அவர் அவ்வளோ பெரிய ஞானி, அவ்வளோ பெரிய ஞானி. அவளுக்கு மேலே ஒரு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் ஐன்ஸ்டைன் பக்கத்துலேயே வர முடியாது. அந்த காலத்தில் உள்ள ஈத்தன் எஸ்ரா ஹைட் சான்ஸே இல்லை. அவங்கெல்லாம் பக்கத்துலேயே வர முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஞானிக ஆண்டவர் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டார். அவர் என்ன நினைச்சார்? நான் இவ்வளோ வாழ்ந்து, நான் இவ்வளோ பிரம்மாண்டமாக வாழ்ந்து, நான் செத்த பிறகு எனக்கு என்ன புண்ணியம்? அதான் என்ன சொன்ன, எல்லாருமே எவ்ரிபடி டைஸ். நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் நீங்கள் ஒரு நாள் சாகதான் போறீங்க. அதனால எல்லா மாயையும் அவர் சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம திரும்ப யோவான் 3:16 போங்க பார்ப்போம். ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அந்த வார்த்தை சாலமோனுக்கு தெரியவே தெரியாது. நித்திய ஜீவன் இல்லாத ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்தில் எப்படி இருக்காங்க? ஏன் இன்னைக்கு உலகத்தில் நான் இன்னும் உயிர் வாழணும், நான் இன்னும் உயிர் வாழல, எதுக்கு நான் இன்னும் என் லைஃபை கூட்டிக்கிட்டே போகணும்னு பிளான் போடுறாங்க சொல்லுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இதுக்கப்புறம் வாழ்க்கை கிடையாது. There are jokes about reincarnation which I will not get into. ஆனால் யோசிச்சு பாருங்க, இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்றனால அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, நான் வாழ்க்கையில் இவ்வளோ ஞானத்தை நான் சேர்த்து வச்சிருக்கேன்னா இதெல்லாம் எங்கே போகுது? மறந்து போயிடுது. வயசாக வயசாக மறந்து போகுது. அதுதான் எனக்கு the body cannot handle இத்தனை வருஷம். ஆண்டவர் என்ன சொல்றார்? பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், இல்லைன்னா 70ன்ட்டார். பைபிளே அது எழுதியிருக்கு. அதை நம்ம தாண்ட ட்ரை பண்ணுறது. இப்படி நான் பைபிள் வாசிக்கும் போது தான் பாஸ்டர் எனக்கு ஒரு வாசனை காமிச்சாங்க. அப்பாட்ட எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். பாருங்க, நிலாவில் போய் மக்கள், அங்கே போய் நிலாவில் போய் மக்கள் ஒரு காலனி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எங்க மார்ஸுக்கு என்ன தமிழில் சொன்னீங்க? செவ்வாய் தானே? சரி. த பிளானட் மார்ஸில் போய் ஈலான் மஸ்க் ஹீஸ் பிளானிங் அ ஸ்பேஸ் ஷிப். அங்கே போய் 3.5 வருஷம் ஆகுமா போகிறதுக்கு. நீங்கள் அங்கே போய் இருங்க. 3.5 வருஷமும் கூட ஆகுமான்னு மறந்துருச்சு. சரி, அத்தனை வருஷம் ஆகும், நீங்கள் அங்கே போய் இருங்க, உங்களுக்கு சாப்பாடெலாம் வச்சு கொடுத்துரும். எப்படி சாப்பாடு இருக்கும்? பிரியாணி கிடைக்காது. உங்களுக்கு ரேஷன் டப்பா டப்பாவாக ஆர்மிக்கு சர்ப்ளஸில் கொடுத்த மாதிரி. இப்போதைக்கு அது இட்ஸ் ஒன்லி வேலிட் ஃபார் 6 months.
எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல சாப்பாடுக்கும், அந்த பிரச்சனை. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணுறோம். ஆனால் நீங்கள் 3 வருஷம் போகணும், 3 வருஷம் திரும்ப வரணும். அப்படின்னா நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அடுத்த கப்பல் வர வரைக்கும். நீங்கள் அங்கே இருங்க, நீங்கள் எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் எல்லாம் சொன்னேன். இதெல்லாம் பாஸ்டர் ஒரு நாள் காமிச்சிட்டு இருந்தேன். பாஸ்டர் அழகாக பைபிள்லேருந்து வசனம் எடுத்து காமிச்சாங்க. நீ உலகத்தை விட்டு நீ எங்கே போனாலும் அங்கே தான் இழுத்து கீழே கொண்டு போய் வந்து போடுவேன் அப்படின்னு எழுதியிருக்கு வசனம். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்ட கட்டினாலும் அங்கேதான் உனக்கு கீழே தட் இஸ் த வேர்ட் ரிட்டன் இன் த பைபிள். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? என்னோட லைஃப் இந்த லைஃப் தான். நானே 50% தாண்டிட்டேன் அக்கார்டிங் டு த பைபிள். பார்த்துக்கோங்க. இப்படின்னே வச்சு பைபிளை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வாசித்து பார்க்கும்போது தான் ஆஹா ஆண்டவர் அப்படின்னா என்ன சொல்கிறார். ஏன்னா இந்த வாழ்க்கை என்னோட நித்திய வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல். There is a God who came. எதனால? நம்மளுக்கு eternal life. இந்த ஞானம் ஆண்டவர் சாலமனுக்கு கொடுக்கவே இல்லை. சாலமன் never received this. எதனால அவன் அவ்வளோ கவலையாக இருந்தான்? ஆண்டவர் எனக்கு உலகத்தை எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஞானத்தை கொடுத்து எல்லாம் வேஸ்ட்டாக போச்சே. நம்ம எவ்வளோ தடவை சொல்கிறோம், நம்ம நல்லா சமைச்சு நீங்கள் சாப்பாடு யாரும் சாப்பிடலாம், உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் சொல்லுங்கள்? சாப்பிடலேன்ற கோவம் வரும். அப்படி சாப்பிடாம அந்த சாப்பாடு நீங்கள் வேஸ்ட்டாக கீழே போகும்போது கவலையாக தானே இருப்பீங்க. அதே கவலை அங்கே சாலமோனுக்கு இருந்துச்சு ஒரு காலத்தில். ஹி வாஸ் ஸோ அப்செட். எனக்கு நான் ஆசைப்பட்டது இவ்வளோ ஞானம் கொடுத்து நான் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலையே. ஆனால் அவங்க அப்பாவை பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் என்னென்னலாமோ கொடுத்தார். என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் நான் சொல்ல வரேன், இன்னைக்கு நம்மளை சொல்கிறோம் we don't understand. அந்த வசனம் இருக்குல்ல, நான் முதல்ல வாசிச்சேன்ல மத்தேயு 1:28, அந்த வசனத்துக்கு நீங்கள் திரும்ப போனீங்கன்னா you will begin to think now. அந்த வசனத்தோட இம்பார்ட்டன்ஸே you will not realize it until you see Ecclesiastes. பிரசங்கி நம்ம வாசிக்கிற வரைக்கும் we won't understand. பிரசங்கி புரிகிற வரைக்கும் இது நம்மளுக்கு புரியுறதில்லை. எதுக்கு? நம்ம பாவங்களை விட்டு நம்மளை விட்டு போக்கி அவர் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் கை தூக்குறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? இந்த ரீசனுக்காக தான் ஜீசஸ் வந்தார். நம்ம ஒவ்வொரு கிறிஸ்மஸும் சூப்பர், நம்ம கிறிஸ்மஸ் வந்துச்சு நம்ம அந்த சந்தோஷத்தில் இருக்கனால நம்ம இதை யோசிக்கிறது இல்லை. ஆனால் பாவ மன்னிப்பு இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதுன்றது நம்ம ரெகுலராக சொல்லுவோம். ஆனால் பரலோகம் என்ன? நித்திய ஜீவன். நான் உயிர் வாழணும்னா ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு கவலை இருக்கிறதுக்கு முன்னாடி, சாலமனுக்கு அந்த கவலை இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு அந்த கவலை இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. காட் நெவர் கிரியேட்டட் அஸ். நீ இல்லை, நீ சாரி கொஞ்ச நாள் வாழ, நீ கொஞ்ச நாளில் சத்து போயிடும், உனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறதுக்கு அப்படி நம்மளை ஆண்டவர் படைக்கவே இல்லை. காட் பிளான்ட் us to live காலங்காலமாக காலம் முடிகிற வரைக்கும் God wanted us to be there. ஆனால் அதுக்கு வழி எங்க? ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன். யோசிச்சு பாருங்க. there is only one way that I can have eternal life. சங்கீதத்தில் ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்குது, I don't have the exact reference. ஆனால் நீங்கள் எவ்வளோ உங்கள் உலகத்தில் இருக்க நீங்கள் எல்லா பணத்தையும் நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் இட் வில் நாட் பி இனஃப் ஃபார் அ லைஃப். நீங்கள் பணத்தை கொடுத்து உயிர் வாங்க முடியாது அப்படின்னு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு. யாருக்கு சொன்னாருன்னு நினைக்கிறீங்க? தாவீது. யூ கேன் ஸ்பெண்ட் ஆல் யூ வாண்ட், யூ கேனாட் பை அ லைஃப். ஏன்னா அது மட்டும் நீங்கள் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி எத்தனை பேர் எவ்வளோ பேர் பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, மகா மில்லியனர், ட்ரில்லியனர்லாம் இருக்காங்க. அவங்க இன்னும் அது பண்ணியிருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம கவலையே அவங்களுக்கு இருந்துச்சு, எனக்கு நாளைக்கு என்ன சாப்பாடு கொடுப்பாங்க, நாளைக்கு சாப்பாடு நல்லா இருக்குமா, நாளைக்கு எனக்கு காய்கறி திறந்து இருக்குமா, அதே அவங்க யோசிக்கிறாங்க. இல்லை,
they already have everything. எங்கள் ஜிம் மாஸ்டர் இன்னொன்று சொல்வார், அதுவும் பண்ண முடியாது, முடியும் திரும்ப போன முடிய வளர்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வரைக்கும் ட்ரை பண்ணி இன்றைக்கி வரைக்கும் முடியாமல் தான் இருக்காங்க அப்படின்னு வர சேர்த்து. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் நம்மளால் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே நம்மளால் போக முடியாது நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கு உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர். யூ நீட் அ சேவியர். எனக்கு ஒரு சேவியர் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுது, நம்ம எல்லாருக்கும் ஒரு இரட்சகர். வி நீடட் அ சேவியர். எதனால? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதைகளை விட்டு விட்டு அறிக்கை செய்கிறவனோ இரக்கம் பெறுவான். கரெக்டா? அந்த இரக்கம் எப்படி வந்துச்சு? மரியாள் அந்த 30வது வசனம் வாசிங்க. 1:30, Luke 1:30. The angel told her, don't be afraid Mary, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள். அந்த இரக்கம் நீ somehow on some level Mary was chosen. எப்படி chosen எனக்கு தெரியாது, எதனால எனக்கு தெரியாது. ஆனால் மரியாள்கிட்ட ஒரு சூப்பர் குவாலிட்டி இருந்துச்சு. தேவதூதன் சொன்னார், அதே இது நீங்க சக்கரியாக்கா அதே தேவதூதன் 6 மாசத்துக்கு முன்னாடி தோன்றினார். ரைட்? அவர் என்ன சொன்னாரு? அவரால் வாயை அடக்க முடியல, அதனால அதுக்கப்புறம் வாயை திறக்க முடியல. இல்லை எத்தனை பேர் இருந்து என்னோட வாயை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறோம். நான் என்ன சேர்த்தா சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. தேர் ஆர் மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாரும் வாயத்தை இருந்துப்பா. அந்த இடத்துல மரியாள் அமைதியாக இருந்தா. கடைசியில் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு மரியாள் என்ன வார்த்தை சொன்னா? உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? தேவன் தமது ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஏன்? அதுக்கு முன்னாடி மத்தேயுல ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார். என்ன சொன்னார்? He said, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். So without forgiveness of sin there is no eternal life. அந்த லைஃப்பை புரிகிற வரைக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த இட்டர்னல் லைஃப்னு இருக்குது. இது இட்டர்னல் லைஃப்பை பற்றி சொல்லும் போது நம்ம இட்டர்னல் டெத்தை பற்றி நான் சொல்லாமல் இருக்க முடியாது. திஸ் இஸ் நாட் மை யூஷுவல் கிறிஸ்மஸ் மெசேஜ். என் நோட்ஸில் இன்னும் 200 பேஜ் இருக்குது. இன்றைக்கி நான் சொன்னேன்னா நாளைக்கு வரைக்கும் நம்ம சர்ச்சில் உட்காந்துருப்போம். ஐ நோ காட் சேஞ்ச் த மெசேஜ். ஆனால் எதுக்காக சேஞ்ச் பண்ண நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம யோசிக்கிறோமா? டு வி அண்டர்ஸ்டாண்ட் இட்டர்னல் லைஃப்? நம்மளுக்கு நித்திய ஜீவன்னா நம்மளுக்கு புரியுதா? ஏன்னா நீங்கள் உலகத்தில் எத்தனையோ பேர், நான் சொன்ன மாதிரி அவங்க நிறைய பேர் எனக்கு இவ்வளோ காசு இருக்குது, எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு நித்திய ஜீவன் இருந்தால் நல்லா இருக்குது. ஏன் நான் 100 வருஷம் வாழணும்? நான் 200 வருஷம் நான் வாழ்ந்தால் என்ன ஆகும்? என்னை நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போதைக்கு என்னைய கிரையோஜெனிக், அதுக்கு தமிழ் எனக்கு வார்த்தை தெரியலை, கிரையோஜெனிக் ஃப்ரீஸில் என்னைய போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை நீங்கள் திரும்ப டெக்னாலஜி வந்தோடனே என்னை உயிர்ப்பீங்க. நான் எந்திரிச்சு பார்க்குறேன், என் வாழ்க்கையை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், என் வாழ்க்கையில் கொஞ்சம் லோன் எடுத்துக்கிறேன். they've been experimenting. நீ நம்ப மாட்டீங்க, மனுஷங்க they've been experimenting with babies, they've been experimenting with so many things to try and live longer. எக்கச்சக்கமான கன்ஸ்பிரசி தியரி வந்துருச்சு. கன்ஸ்பிரசி தியரிக்கு பின்னாடி கட்டாயம் ஒரு உண்மை, ஏதாவது ஒரு உண்மை இருக்க தான் போகுது. கட்டாயம் எல்லாம் பண்ணியிருக்காங்க, உலகத்தில் எல்லாம் பண்ணாமல் இல்லை. இதெல்லாம் பண்ணி எதுக்காக? இந்த உலகத்தில் நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன் இந்த உலகம், நம்மளுக்குலாம் இந்த உலகம் அவ்வளோ பிடிக்கலையே, அவங்களுக்கு மட்டும் பிடிக்குது? நம்மளுக்கு இந்த ரோடு மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு இல்லை. நம்மளுக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்க வேண்டிய, அவனுக்கு நாளைக்கு இன்னும் அடுத்து 200 வருஷத்துக்கு அவனுக்கு காசு இருக்குது, எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போனா என்ன சொல்லுவான்? நான் இன்னும் வாழ்ந்தால் தான் என்ன, ஐ ஹாவ் அ குட் லைஃப். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் நீ நினச்சிக்கிட்டே இரு, நீ கற்பனை பண்ணிக்கிட்டே இரு. ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவான்ட்ட என்ன சொன்னார்? இந்த ராத்திரி
உன் ஆத்மாவை கணக்கு கேட்க போறே, அப்புறம் நீ என்ன பண்ணுவ? தட் இஸ் த வேர்ல்ட் டுடே. நீங்கள் வந்து எப்படி யோசிச்சு பார்த்தாலும், நீங்கள் தலைகீழ வேற எல்லா டைரக்ஷனில் யோசிச்சு பார்த்தாலும் இன்னைக்கு உண்மை அதுதான். அப்புறம் என்ன சொல்கிறோம்? நான் நித்தியமாக நான் இயேசுவோட நான் அரசாளுவேன்ட்டு நீங்கள் எத்தனை பேர் ஜோம் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் நம்ம நம்பியிருக்கோம்? சொல்லுங்கள் பார்ப்போம் ப்ளீஸ். நல்லா இதில் இந்த ஹாஃப் கையெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் நீங்கள் நம்பியிருக்கீங்க நான் இயேசுவோட நான் நித்தியமாக நான் அரசாளுவேன்னா? அதுக்கு ஜீசஸ் வர வேண்டியது இருந்துச்சு. அந்த ஜீசஸ் வந்து ஃபஸ்ட்டு என் பாவங்களை எடுக்க வேண்டியிருந்துச்சு. அது எடுக்கிற வரைக்கும் எனக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்னு அன்னைக்கே அவர் பறக்கிறதுக்கு முன்னாடியே தேவதூதன் சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறமும் இல்லை, நான் என்னன்னாலும் பண்ணுவேன், நான் இப்படினாலும் பண்ணுவேன், நான் அப்படினாலும் பண்ணுவேன், ஐ கேன் டூ எவ்ரி திங். அதுக்கு ஒரு வசனம் வேற, ஐ கேன் டூ ஆல் சின்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. தொலைச்சு விடுவார் ஆண்டவர். அதுவும் நடக்காது. ஏன்னா நித்திய ஜீவன் நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் அவர் சொன்ன வழியில் அந்த நித்திய ஜீவனுக்கு போகலன்னா அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்கும்? நரகத்தில் இருக்கும். அது நித்திய மரணமாயிரும். யூ கான் டை. வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லியிருக்கு, ஒரு வாட் இஸ் தட், தேளை போல குதிரையை போல ஒன்று பாட்டம்லெஸ் பிட்லேருந்து வரும். அதுக்கு தேளை போல கொடுக்கு இருக்கு, கொட்டிக்கிட்டே தான் இருக்கும். மக்கள் அந்த டைமில் சாகணும்னு ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் சாவு அதுதான் நரகம். அது நரகத்துலேருந்து வந்த கிரீச்சர். அப்புறம் அது என்ன பண்ணும்? அதுவும் சாகாது, நம்மளையும் சாக விடாது. திஸ் இஸ் த ரியாலிட்டி இஃப் யூ டோன்ட் அக்செப்ட் ஜீசஸ். இது யாரும் சொல்ல மாட்டேறாங்க. இது நோபடி வாண்ட்ஸ் டு டாக் அபவுட். இது யோசிக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த மெசேஜ், திங்க். மரியாள் அன்னைக்கு சொன்னான், கிறிஸ்மஸ் மெசேஜ்ன்றது நீங்கள் தான் வாசிச்சு பார்க்கணும். உங்கள் வீட்டில் மத்தேயுல இருக்குது, லூக்காவில் இருக்குது, 2 அதிகாரத்தில் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாருமே நம்ம பைபிள் எடுத்தால் நம்ம இன்ஸ்டன்ட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வாசித்து முடிச்சிடலாம். இட் இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இயேசு எதுக்காக வந்தார்? அவர் வந்த ரீசன் வேஸ்ட் ஆகணுமா வேஸ்ட் ஆகக்கூடாதான்றது அவர் கையில் இல்லை, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. அன்னைக்காக நம்மளுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில் மரித்து நம்ம பாவங்கள்லாம் ஏற்றுக்கொண்டுட்டார். ஹீ இஸ் ஆல்ரெடி டேக்கன் அவர் சின். ஆனால் என்ன சொன்னார்? நீ என்னைய எப்படி விசுவாசிக்கணும்னு சொன்னார்? முழு இருதயத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட. நான் இயேசுவை நான் நம்பலை. முழு ஆத்மா முழு இருதயத்தோட தான். என்ன இல்லை, எனக்கு மைண்டில் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதையும் நான் செய்யணும், இதையும் நான் செய்யணும். ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லிட்டார். என்னுடைய சொந்த ரட்சகரா வேற யாரோட ரட்சகரோட நான் பிக்கி பேக் பண்ணிக்கிறேன், அவங்க முதுகில் நான் ஏறிக்கிறேன், தொத்திக்கிறேன், அதுக்கு ஆண்டவர் ஓகேன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பாவத்தை இயேசு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அதை நீ நம்புறியா? நான் நம்புறேன். அப்போனா உன் லைஃப் யாரோட லைஃப்? இப்போ என்னோட லைஃப் கிடையாது. இஃப் சம்படி ஹேஸ் டைட் ஃபார் மீ, அவங்களுக்காக இப்போ நான் வாழ்ந்து ஆகணும்ல. அதுதானே நியாயம். என்ன, எனக்காக ஒருத்தர் உயிரே கொடுத்தார். அப்போனா அவங்களுக்காக நான் ஏன் உயிரை நான் வாழ்வேன். ஐ வில் லிவ் மை லைஃப் ஃபார் தட். அவங்க செத்துட்டாங்க, அதனால நானும் சாகிறேன். ரோமியோ ஜூலியட் கதை இது கிடையாது. திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பசங்க சொல்கிற மாதிரி. எத்தனை பேருக்கு ரோமியோ ஜூலியட் கதை ஞாபகம் இருக்கு? ஐ வில் ஃபினிஷ் வித் திஸ். ஐம் சாரி, கடைசி விஷயம் முடிக்க போகிறேன்னு ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தர் தூக்க மருந்து குடிச்சு படுத்து கிடக்காங்க. ஒருத்தர் முழிச்சு பார்த்து தூக்க மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்து, ஐயோ இவங்கள செத்துட்டாங்க, சரி நானும் சாகுறேன். அண்ட் தென் தட் பர்சன் எக்ஸ், இவங்க செத்துட்டாங்களா, இப்போ நான் என்ன செய்யாகிறது? இது வாழ்க்கை கிடையாது. இஃப் காட் டைட் ஃபார் அஸ், இஃப் ஜீசஸ் டைட் ஃபார் அஸ், நம்ம ஜீசஸுக்குன்ட்டு உயிர் வாழ வேண்டியது. அவருக்காக நான் உயிர் வாழ்கிறேன்னா யாரை மாதிரி உயிர் வாழ முடியும்? என்னைய மாதிரி வாழ முடியுமா? அவரை மாதிரி வாழ முடியுமா? இந்த டிஃபிகல்ட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா? நான் இயேசுவை மாதிரி வாழணும்னா நான் இயேசுவை மாதிரி நான் இருக்கேனா? என் கேரக்டரில் இயேசுவை மாதிரி இருக்கேனா? என் திங்கிங்கில் நான் இயேசுவை மாதிரி இருக்கேனா? என் பிஹேவியரில் நான் இயேசுவை மாதிரி இருக்கேனா?
இப்போதைக்கு நம்ம யாருமே அப்படி கிடையாதுன்ட்டு எல்லாரும் சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம். ஆனால் இயேசு என்ன சொல்ற, உங்களை கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் இயேசுக்குள்ளேயே நம்ம இருக்கும்போது டில் த லாஸ்ட் டே ஹீ இஸ் மேக்கிங் அஸ் பர்ஃபெக்ட். அதுவும் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம். இது எல்லாமே சேர்ந்து இருக்கு. திஸ் இஸ் நாட், இது நான் ஒரே ஒரு சாப்டர் வாசிச்சுட்டு எனக்கு கிறிஸ்மஸ் புரியுன்ற விஷயம் கிடையாது. ரீடிங் த பைபிள் மல்டிபிள் டைம்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். புரியுதா? நிறைய தடவை வாசிக்கிட்டே ஆனால் நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி வாசிக்கும் போது தான் ஐ ஹவ் ரெட் த பைபிள் மல்டிபிள் டைம்ஸ். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நான் வாசிக்கும் போது அந்த கடைசி 2 தடவை தான் எனக்கு மண்டையிலேயே நிறைய ஏறி இருக்கு. ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை 6th டைம், 6வது முறை வாசிச்சு முடிக்க போகிறேன். ஆனால் இந்த கடைசி 2 தடவை தான் ஆண்டவர் எக்கச்சக்கமான வார்த்தைகள் எனக்கு புரிய வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. பவுலுக்கே ஆண்டவர் சொல்லி கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா, அவருக்கே 3 வருஷம் ஆச்சுன்னா, நீங்களும் நானும் எங்க? கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? கேன் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ்? திரும்ப அந்த ஃபர்ஸ்ட் வசனம் மேத்யூ 1:21 அது மட்டும் எல்லாம் திரும்ப ஒரு தடவை சேர்ந்து வாசிப்போம். உங்களுக்கு இன்னைக்கு மெசேஜில் என்ன புரிஞ்சிச்சு அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு மெசேஜ். ஏன் அப்படி சொல்கிறேன்? இயேசுவே நீங்கள் என்கிட்ட பேசணும் தானே ஜெபம் பண்ணோம். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையினால தானே நான் பிழைப்பேன் ஜெபம் பண்ணோம். அந்த வார்த்தையை நம்ம என்ன வார்த்தை நம்ம கேட்டிருக்கோமோ அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளை பிழைக்க வைக்க போகிற வார்த்தை. இந்த ஒரு வாசனை மட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆண்டவரே, என்னை நீங்க ரட்சிக்க போறீங்களா இன்னைக்கு? நன்றி. Can we all close our eyes? Can we all close our eyes? We praise you, Jesus. Father, praise you, Lord. உங்களுக்கு 2 minutes தர எவ்வளவு தைரியமா ஜெபம் பண்ணுமா. யார் பக்கத்துல இருக்கான்னு பார்க்காதீங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நன்றி. If you can speak in tongues, speak in tongues. ஆண்டவரே, இன்னைக்கு என் நிலைமை எங்க இருக்கு? நான் உங்க பிறப்பை பத்தி நான் சிந்தித்திருக்கேனா? Lord, have I thought about your birth? Jesus, Father, Lord, I praise you. ஆண்டவரே, உலகத்துல இல்ல மகா ஞானிக்கு கொடுக்காத விஷயங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே, நாங்க அதுக்கு பாத்திரனா கிடையாதே ஆண்டவரே. எங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டை நீங்க கொடுத்திருக்கீங்களே, இந்த கிஃப்ட்டை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன்? Glory to God. Wonderful Jesus, the mighty Father, Glory to God, glory to God, glory to God. ஆண்டவரே, உங்க சமூகம் இன்னைக்கு எங்க முன்பாக இருக்கு, எங்களோட இருக்கு ஆண்டவரே. Lord, we know you are here. ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க இருக்கீங்க, எங்க மத்தியில நீங்க இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. Lord, we believe you, we believe you, Lord, you are here. ஓ ரபாலா மலா ஆண்டவரே, எங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க உலகத்துக்கு வந்தீங்களே ஆண்டவரே. நீங்க எதுக்காக வந்தீங்கன்னே நீங்க எங்களுக்கு புரியுதே. எங்க வாழ்க்கையில பாவம் இருந்தா நாங்க ஒன்னும் பண்ண முடியாது. we cannot go to heaven. ஓ லா மலா திரி கர மலா பல ஷபாலா தர கர மலா மலா பல தர ஓ ரிதா ஹபஹடா ஹஸகபா ஏகதா மலா பல மலா பல திரி கர மலா மலா பல ஷமாலா தர கர மலா பல ஓ ரபல மலா பல திரி கர பெலே 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 திரி கர மலா பல ஷமாலா தர கர மலா. Thank you, Lord. ஓ ரமலா மலா திரி கர மலா மலா ஷபாலா தர கர மலா பல ஓ ரபல கர பல பல. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் வாழ்க்கையில நீங்க இந்த கிறிஸ்மஸ் டைம் ஆண்டவர், இந்த டிசம்பர் மாதம் எங்களுக்கு நீங்கள் சொன்ன வசனத்துக்காக நன்றி, எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர். அது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இது புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். இதுபடி நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. இதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்க உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவர். Our loving Heavenly Father, we praise you, Lord, we thank you. ஆண்டவர், எங்களுக்கு இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவர். எங்களுக்கு உங்களோட வார்த்தையை மட்டும் நீங்க கொடுக்கல ஆண்டவர், நீங்களே வந்தீங்க எங்களுக்காக, நீங்களே எங்களுக்காக வந்தீங்க ஆண்டவரே. நீங்க மரியாள்கிட்ட சொன்னீங்க, Lord, you are blessed
யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு காப்ரியல் மூலமா சொல்ல வச்சிங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி. ஆனால் மரியாள் மூலமா எங்களை நீங்க பிளஸ் பண்ணீங்களே, அதுக்காக நன்றி. எங்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான நித்திய ஜீவனை எங்களுக்கு நீங்க கொடுக்கணும், நீங்க பிளான் பண்ணி கொண்டு வந்ததுக்காக நன்றி. எத்தனையோ வருஷங்களுக்காக எங்களுக்கு புரியாம இருந்த இந்த கிறிஸ்துமஸ் மெசேஜ் எங்களுக்கு விளக்கி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு நாள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்க தப்பை நீங்க எடுத்து காமிச்சிங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை மனம் திரும்புறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. உங்க ஹெல்ப்னால நாங்க மனம் திரும்புவோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால நாங்க குணமாவோம். நாங்க ஆண்டவரே, லார்ட் we will be healed. ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால எங்க பாவங்கள் கழுவப்படும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால எங்க கழுவப்பட்ட ஆண்டவரே, நாங்க உங்களோட சேர்ந்து நித்திய ஜீவன் நாங்க அரசாளுவோம் நாங்க ஆசைப்படுறோமே. நாங்க இவ்வளவு நாள் வாஞ்சிட்டு இருக்கோமே ஆண்டவரே. ஆண்டவரே, அது எங்களுக்காக உண்மையாக்கி தர போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய மரணம் வேணாம், எங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும். எங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும் ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவனும் ஆண்டவரே உங்க கூட இருக்கிறனால ஆண்டவரே, லார்ட் we want to be with you. உங்க கூட நாங்க இருக்கணும். இவ்வளவு நாள் ஆண்டவரே, நீங்க 2,000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க கண்களால நாங்க பார்க்க முடியல. ஆனா அவங்க சொந்த கண்களால பார்த்தவங்க எழுதி வச்சதுனால ஆண்டவரே, ஐ விட்னஸஸோட அக்கவுண்ட்னால எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. உங்களோட வார்த்தை மூலமா எங்களுக்கு ஆண்டு உங்களை வெளிப்படுத்தி காமிங்க, உங்களை வெளிப்படுத்தி காமிங்க ஆண்டவரே. ஷோ அஸ் ஆண்டவரே. நீங்க உங்களை நாங்க பார்த்தோன்னா நாங்க எல்லாம் மனம் திரும்பிடுவோமே ஆண்டவரே. எங்களை நீங்க முழு சிருஷ்டியா, புது சிருஷ்டியா நீங்க மாத்திடுவீங்களே ஆண்டவரே. Changes. Thank you so much for this Christmas message, Lord Jesus. We give you all the glory, honor and praise. Amen. Amen. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், அனைத்து ஆசீர்வாதங்களும் உமக்கு கரத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஆமென்.